9 மணியோட க்ளோஸுங்க. பட் பாருங்கள் எல்லாம் வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. தெரியுதுங்களா பின்னாடி? ஆனால் 2 பேரும் இன்றைக்கி ஃப்ரெண்ட்லியாக தான் நின்றுருந்தாங்க. சரிங்க சரிங்க. ஒன்று நல்ல பெரிய யானைங்க. கிச்சன் சல்ட்டாக பிரேக் பண்ணிடுதுங்க. தகரமே இந்த நிலைமையில் ஆகுதுன்னா நம்மலாம் சிக்கணும். என்னதுங்க மானம் கைவடியில் கிடக்குதுங்க. கட்டுப்பிடிங்க என்ன பைப்புல ஏறுதுங்க. இந்த ரூம் கை விட்டு எடுத்துட மாட்டேங்க. நம்மளை எட்டி பிடிச்சிட மாட்டேங்க. ஜனவரிலையே பிடிக்காதோட சீக்கிரம் நம்ம நேரம் தாங்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முதுமலை ட்ரிப்போட கண்டினியூஷன் தான். இன்றைக்கி வந்து நம்ம முதுமலையில் அபேரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் அபேரண்யம் சீத்தல் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே எப்படி வந்தோம், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே ஸ்டே பண்ணோம், என்னவெல்லாம் சஃபாரி போனோம், என்ன மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தங்கிறது இதுக்கு முந்தின வீடியோஸில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ முதுமலையில் சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வந்து செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம முதுமலை தெப்பக்காடு போயிட்டுருக்குறோம். பஸ் சஃபாரி வந்து போகலான்ட்டு. லாஸ்ட் சஃபாரி நிறையா வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. எடுத்ததையும் பார்த்திங்கன்னா மான் கூட்டம். முதுமலையில் வந்து எப்போ போனாலும் ஸ்பாட்டு டீஸ் வந்து தௌசண்ட்ஸில் பார்க்கலாங்க. ரோட்டோரத்துலேயே வந்து அதிகமாக ஸ்பாட் ஆகும். முதுமலையில் பஸ் சஃபாரிக்கு வந்து ஒரு ஆளுக்கு 350 ருபீஸு. அது போக ஜிப்ஸியோ சாம்பரோ செப்பரேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறோன்னா அரௌண்ட் 5000 பக்கம் வரும். கேமராவுக்கு வந்து செப்பரேட்டாக டிக்கெட் எடுக்கணும். நம்ம ஒரு 4 o'clock போல் போனோம். லாஸ்ட் சஃபாரிக்கு வந்து நமக்கு டிக்கெட் கிடச்சிது. எடுத்ததையும் முதுமலை பந்திப்பூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே ஸ்பாட்டட் டீஸ் வந்து குரூப்பாக பார்த்தோம். ஈவினிங் டைமில் நிறையா கிராஸ் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம வழக்கமாக போகிற ரோட்டில் இல்லாமல் மாயாறு ஃபால்ஸ் ரூட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். ரொம்ப நாள் கழித்து இந்த ரூட்டில் வந்து சஃபாரி நம்ம போகிறோம். நமக்கு லக்கீலி கிடச்சிது. அந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த ரூட்டில் ஜஸ்ட் ரைட் எடுத்தையும் பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸில் வந்து ஸ்பாட்டட் டீஸ் இருந்ததுங்க. Man. இந்த சஃபாரியில் நம்ம டைகர் சைட் ஆகாமன்னு ரொம்ப நேரமாக தேடிகிட்டே இருந்தாங்க. நமக்கு இது வரைக்கும் பெரிய அனிமல்ஸ் எதுவுமே சைட் ஆகலை. ஸ்பாட்டட் டீஸ் தான் குரூப்பாக பார்த்தோம். ஃபைனலாக நம்மளை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. 10 minutes பிரேக் விட்டாங்க. இங்கே நம்ம வியூ பாயிண்டில் நின்று வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இங்கே 2 வியூ பாயிண்ட் இருந்தது. நம்ம ஃபால்ஸ்லேருந்து ரிட்டன் போகும்போது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டஸ்கருங்க.
ரோட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. நல்ல சைட்டிங்கு. മണ്ണ് വാരി എറിഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പൊ മണ്ണ് വാരി ഇടുമ്പോ സുഖം ഉണ്ടാവും. മണ്ണൊക്കെ കൊടുത്ത് ഇവിടെ വെള്ളമുണ്ട്. അവിടെ വെള്ളമുണ്ട്. ഇത് പോ ഞാൻ കാണാൻ പോകുമ്പോ വെള്ളം കാണാൻ പോകും. കാര്യം നിങ്ങൾ മലയാളം കണ്ട അവന്റെ ഒറ്റയ്ക്കായി പോയി രണ്ടു മുമ്പിട്ടില്ല. ഒരു മണ്ണയിലാണ് ചൂടല്ലേ? ഫുൾ സൈസ് ഫോട്ടോ കിട്ടുന്നില്ല. நம்ம ஒரு 6 o'clock போல் சஃபாரி முடிஞ்சு ரிட்டன் கிளம்பிட்டோம் கெஸ்ட் ஹவுஸுக்கு. நம்ம அங்கே ஏதாவது சைட்டிங் ஆகுதான்னு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். அங்கே வந்து 7 o'clock உள்ளார நம்ம போயிடணும். 7 o'clock வந்து கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டீஸ் குரூப்பை வந்து மெயின் ரோட்லேயே பார்த்தோம். இந்த அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸை சுற்றி எப்படி இருக்குன்னு என்னமோ இருக்குங்க. பயங்கர ஃபாரஸ்ட்டுங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸில் என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ ரோட்டில் வெஹிக்கிள் போகிற சவுண்டு எல்லாமே நம்மளால் கேட்க முடியும். கொஞ்சம் நேரம் கழித்து 9 o'clock மேலே எந்த வெஹிக்கிளுமே வந்து இங்கே போகாது. ஸோ அப்போ எப்படி இருக்கும்னு தெரில. இந்த கெஸ்ட் ஹவுஸில் எங்கேருந்து வேணாலும் வைல்டு எலிஃபெண்ட்டு வைல்டு அனிமல்ஸ் வந்து வரலாங்க. பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. நான் இங்கே குழி தோண்டி வச்சுருக்காங்க ட்ரென்ச்சுன்னு நினச்சேங்க. இங்கே எதுவுமே இல்லைங்க. இந்த வாட்ச் டவர் நின்று சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட்டு நம்ம பயமெல்லாம் பார்க்கலாங்க. எலிஃபெண்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை. சவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, பூச்சிக சவுண்டு. இந்த அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பீகாக் வந்து சுற்றிகிட்டே இருக்கும்.
ஒரு 3 பீகாக்குங்க போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலேயே தான் சுற்றிட்டு இருந்தது. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சிக்கன் கிரேவிங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:40. நம்ம டின்னர் முடிச்சிட்டோம். ஒரே பூச்சி சவுண்டுங்க. வாட்சிட்டு வரேங்க. டின்னர் சூப்பராக இருந்துச்சு. முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வாட்ச் டவர் மேலே உட்காரலான்ட்டு. எயிட் ஓ கிளாக் இன்னும் வெஹிக்கிள் மூமெண்ட்லாம் இருக்கிறதுனால இங்கே எந்த நிமிஷம் வரல. மேபி ஆஃப்டர் 9 மிட் நைட்டில் வரலாம். எலிஃபெண்ட்டை பார்க்கலான்னு ஆசையாகவும் இருக்குது. பட்டு வந்தாலும் ரிஸ்கி தான். காரெல்லாம் சேஃபே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தான் அடிக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதேமாரி அடிச்சதுன்னா நம்ம கெட்ட நேரம்னு நினச்சிட்டு போக வேண்டியதாங்க. ஓகே, எந்த அனிமல்ஸுமே இல்லைங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவோம். அந்த பில்டிங்கில் தாங்க ரெண்டுலேயுமே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம மட்டும்தாங்க இருக்கிறோம். இப்போ வெஹிக்கிள் சவுண்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியெல்லாம் கிராஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா லைட்லாம் போட்டாங்க. இப்போ ஓரளவுக்குங்க நல்லா வெளிச்சம் தெரியுது. யானையெல்லாம் வந்தால் நம்மளால் பார்க்க முடியும். 9 மணியோட க்ளோஸுங்க. பட் பாருங்கள் எல்லாம் வேக வேகமாக போயிட்டுருக்காங்க கிராசிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஓ கிளாக்குங்க. இன்னும் வெஹிக்கிள்ஸ் வந்து கிராஸ் ஆகிட்டுருக்கு. எந்த அனிமல்ஸுமே நம்ம இன்னும் இங்கே ஸ்பாட் பண்ணல. எலிஃபெண்ட்லாம் இன்னும் வரல. நேற்று நைட்டு வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு. காலையில் 4 மணிக்கு தான் வந்து இங்கேருந்து எலிஃபெண்ட் வெளியே போயிருக்கு. நம்ம வரும்போது கூட ஃப்ரெஷ்ஷாக அந்த டங்கெல்லாம் பார்த்தோம். சரிங்க, நைட்டு ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, கீழே போகலாம். சுற்றியுமே வந்து காடுங்க. அதுவும் மலைங்க, பயங்கரமாக டென்ஸு. கொஞ்சம் கேப்பு சடனாக வருங்க. எந்த எலிஃபெண்ட்டு எந்த வைல்டு அனிமல் வந்தாலுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கேர்ஃபுல்லாக இருக்கணும் அங்கே இருந்தால். நல்ல டயர்டு. ஒரு 10:30க்கு மேலே நான் தூங்கிட்டேங்க. திடீர்னு ஒரு 1:40 அரௌண்டுக்கு வந்து நான் எந்திரிச்சு விண்டோவில் பார்க்கும்போது மான் பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னு. கொஞ்சம் நேரம் காமாக பார்த்துட்டு வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். திடீர்னு கூட இருந்தவங்க பேசும்போது அலர்ட்டாகி அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. மான் பாருங்க.
சுற்றியும் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம ஈஸியாக செல்ஃபோனை வெளியே வச்சுட்டு அழகாக எடுக்கலாங்க, அனிமல்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா. நம்ம மானை வந்து ரூம் பக்கத்தில் பார்த்ததையுமே ஹாப்பி ஆகிடுச்சுங்க. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். 3:30 போல் எலிஃபண்ட் வந்துச்சுங்க. 1 இல்லை 2 யானைங்க. ஒரு பெரிய டஸ்கருங்க, ஒரு 20 feet டிஸ்டன்ஸில் ரொம்ப க்ளோஸில் சாப்பிட்ற சவுண்டு வேறு லெவல் சைட்டிங்க. அழகாக டோர் பக்கத்தில் சைலண்ட்டாக நின்று நான் பாட்டுக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேங்க. அது பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்தது பிஸியாக. நான் பார்க்கும்போது ஒரே ஒரு எலிஃபெண்ட்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு எலிஃபெண்ட்டும் பக்கத்தில் வந்துச்சுங்க. போர்ட்டிகோவில் லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுனால நம்ம அந்த லைட்டுக்கு பக்கத்தில் நின்று நம்ம எலிஃபெண்ட்டை வீடியோ எடுக்கும்போது எலிஃபெண்ட் ரொம்பவுமே பிளராக தாங்க தெரிஞ்சது. ரொம்ப பக்கத்தில் எலிஃபெண்ட் பார்க்குறதுனால டார்ச்சும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக யூஸ் பண்ணால் ரிஸ்க்கு தான். தெரியுதுங்களா யானை? பின்னால் ஒன்றுங்க. ரெண்டுமே டஸ்கருங்க. வெளியே லைட்டு கேமராவில் கிளியராக தெரிய முடியும். அது பாட்டுக்கு ரொம்ப நேரம் சாப்பிட்டே இருந்ததுங்க. நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆள் இருக்காங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே மூவ் ஆகி போயிடுச்சுங்க.
இந்த காட்டேஜில் போட்டிக்குள்ள லைட் எப்பவுமே இருந்துகிட்ருக்குங்க நைட்டில். கார் ஒன்று பார்க் பண்ணியிருந்தாங்க, நம்ம கார் சைடில் பார்க் பண்ணியிருக்கோம். வெளியே வந்து பார்க்கும்போது 2 யானை நின்றுட்டு இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஒரு யானை தான் தெரிஞ்சது, பட் வீடியோ எடுக்கும்போது இந்த லைட் எஃபெக்ட்னால பிளர்ராக தான் தெரிஞ்சதுங்க. நம்ம டார்ச்சும் அடிக்க முடியாது எலிஃபெண்ட் மேலே. ரொம்ப பக்கத்தில் ஒரு 20 feet டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். எலிஃபெண்ட்லாம் போயிடுச்சுங்க. நம்ம வாட்ச் டவரில் போயிட்டு எலிஃபெண்ட்ஸு பேக் சைடில் தான் இருக்க மாட்டிருக்கு, சவுண்ட் கேட்டுருக்கு. வாட்ச் டவர்லேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மேபி லாங் டிஸ்டன்ஸில் செக் பண்ணி மட்டும் பார்க்கலாம் டார்ச் அடிச்சு எலிஃபெண்ட் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ எந்த அனிமல்ஸுமே இல்லைங்க. 5 o'clock ஆச்சு. ஃபுல்லாக அந்த ஏரியாவில் தாங்க இருக்குது. கெஸ்ட் ஹவுஸுக்கு பேக் சைடில் ஸ்பாட்டட் டீஸ் நிறையா கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தாங்க. இந்த வழியாக நிறைய டீஸ் வருதுங்க அடிக்கடி. கெஸ்ட் ஹவுஸுக்கு பேக் சைடில் சாப்பிட்ருக்குங்க. ஓகேங்க, அப்படியே போயிடும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாங்க. கட்டு பண்ணி அங்கே போயிடுச்சு. கேட்டு க்ளோஸ் ஆகி தாங்க இருக்குது, பட் இருந்தாலும் உள்ள எலிஃபெண்ட் வந்தது பாருங்க. டங்கு ப்ரெஷர். ஓகே, இப்போ கார் இருக்கிறதுனால எதுக்கும் வந்து பார்த்துங்க ஏதாவது பண்ணி விட்ருமா. எதுவும் இல்லை. டிஃப்ரெண்டான சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. வேறு லெவல் பிளேஸுங்க. என்ன சவுண்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சவுண்டை ஃபஸ்ட் டைமாக கேட்குறேன். இந்த காட்டேஜோட விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஹில்ஸ் பாருங்கள் ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்னு. சுற்றியும் ஹில்ஸ் தாங்க. இதுவுமே ஒரு ஹில்ஸில் தான் இருக்குது. ரோடு பார்த்திங்கன்னா இந்த முதுமலை ஊட்டி போகிற ரோடு, கூடலூர் ரோடு பார்த்திங்கன்னா நல்லா கீழே இருக்குங்க. ஊட்டி ரோட்டிலேருந்து ஒரு ஹில் இருக்குது. இந்த ஹில்லை சுற்றியுமே எல்லாமே ஹில்ஸ் தாங்க. யானை, மான், காட்டுப்பன்னி எல்லாம் அசால்ட்டாக வருதுங்க. 2 யானைங்க, அதுவும் டஸ்கரு. எலிஃபெண்ட் வந்துட்டு போனவேங்க அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு அது அப்படியே போனதுக்கு அந்த வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் ஈஸியாக ரெகனைஸ் பண்ண முடியுதுங்க. எலிஃபெண்ட் வந்துட்டு போயிருக்கு இப்போ தாங்க அது மாதிரி. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிறவங்க எலிஃபெண்ட் வந்தால் அது சாப்பிட்ற சவுண்டை வச்சு அதோட ஸ்மெல் வந்து
அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இந்த பச்சை வாசம் மித்த அனிமல் கம்பேர் பண்ணும்போது எலிஃபெண்ட் வந்து குயிக்காக நிறையா சாப்பிடுங்க. அந்த புல் நிறையா பிடுங்கி சாப்பிடும்போது இந்த வாசம் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த மாதிரி. இந்த ஸ்டே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த மாதிரி வைல்ட் லைஃப் லவ்வருக்கு. பட் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. வாட்ச் டவர் இருக்குங்க, நம்ம மேலே போய் நின்றுட்டு நம்ம அனிமல்ஸ் எல்லாம் லாங்கில் பார்க்கலாம். பட்டு ஃபுல்லாகவே ரொம்ப டென்ஸாக இருக்கிறனால, இந்த டைமில் புதராக இருக்கிறனால நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியல. மேபி சம்மரில் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேங்க வியூ. கோழி கூவுதுங்க. டீப் ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். கோழி எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. மேபி காட்டுக்கோழியாக இருக்குமோ. குட் மார்னிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:45. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம சன்ரைஸ் பார்க்கலாங்க. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock போல் ஸ்பாட்டட் டீஸுங்க நம்ம ஜன்னல் வழியாக பார்த்தோம். பக்கத்துலேயே வந்து ஃபீட் எடுத்துகிட்டு இருந்ததுங்க. அப்புறம் ஒரு 3:30 போல் 2 டஸ்கருங்க இங்கே தாங்க நின்று சாப்பிட்டு இருந்தது. நம்ம ரொம்ப க்ளோஸில் பார்த்தோங்க. அப்புறம் நம்ம பார்க்குறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மூவ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் கடைசியாக பேக் சைடில் சவுண்ட் கேட்டுச்சுங்க. இப்போ டார்ச் அடித்து பார்க்கலாம் அது இருக்கா. போயிடுச்சுங்க டஸ்கர். இந்த வழியாக ஏறிடுச்சுங்க. டிஃப்ரெண்டான சவுண்டெலாம் நம்மளால் கேட்க முடியுதுங்க. இதுவரை கேட்காத சவுண்டெல்லாம் நான் இங்கே கேட்டேங்க. என்ன அனிமல்னே தெரில. இப்போ நம்ம வாட்ச் டவர் மேலே தான் இருக்குங்க. வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சன்ரைஸ் ஆக போகுதுங்க. 6 o'clock டைமு. மான் எலிஃபெண்ட்லாம் அசால்ட்டாக உள்ளே வந்துட்டு போகுதுங்க. நல்ல ஸ்டே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. பட் ரூம் இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்குங்க. சவுண்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நைட்டு வந்து எலிஃபெண்ட் பாருங்க என்ன பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு எலிஃபெண்ட்டுங்க டஸ்கர் ஃப்ரெஷ்ஷு 4 மணிக்கு வந்ததுங்க. வாசங்க யானை கிராஸ் ஆனது இன்னும் அந்த வாசம் அப்படியே இருக்குங்க பச்சையா. யானை சாணி வாசங்க மெயினாக. யானைங்களா? தெரிஞ்சுதுங்களா? முன்னாடியே நின்று எலிஃபெண்ட் இன்னும் இங்கே தாங்க இருந்திருக்கு. இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. பட் நம்ம என்னதுங்க மானா? காட்டு. ஓ காட்டெருமை.
காட்டு அணிலோட சவுண்டுன்னு நினைக்கிறேங்க. உள்ள ஏதோ உடைச்சிட்டு இருக்குங்க எலிஃபண்ட். உள்ள ஏதோ உடைக்கிற சவுண்ட்லாம் கேட்குதுங்க. ஃபர்ஸ்ட் பெரியவன் தான் நின்று இருந்தானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் பக்கத்துலேயே நின்று இருந்தானுங்க. அது ரெண்டு ஒட்டுக்கு தான் வரும். சரிங்க. அங்கே பின்னால் பக்கம் அப்படியே போயிடுச்சுங்க. பேக் சைடு போயிடுச்சுங்க. டெய்லி வருங்களா இல்லை? டெய்லி வருது. சரி. நைட்டுங்க சண்டை போட்டு சரிங்க. அப்புறம் அவன் சின்னவன் உள்காட்டு. அப்போ 4 மணிக்கு நான் ஒரு கெஸ்ட் இருந்தேங்க. அவனை கூப்பிட்டேன். சரிங்க. கூப்பிடும்போது இங்கே வந்து பார்ப்பாங்க. கரெக்டாக அப்படியே ரத்தம் ஒழுகுது. சரிங்க. ரொம்ப எப்படி குத்திருக்கான் லைட்டாக டேஸ்ட். ஆனால் 2 பேரும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் நின்று இருந்தாங்க. நேரம் தான் ஃப்ரெண்டு. சரி. அப்புறம் தான் மாறும். சரிங்க. ஒன்று நல்ல பெரிய யானைங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னது. அது எந்த தொந்தரவு இல்லை. இந்த சின்ன குட்டி வந்தல அது பெருசு வந்தோம்னா இந்த காரை கூட ரவுண்ட் அடிச்சு போயிடும். சரிங்க. ஆனால் புல் இங்கே இல்லாதனால நான் வர்றதில்லையாட்டு இருக்குங்க. அங்கே நல்லா புல் இருந்ததுனால இதில் முந்தானே நைட் வந்து இங்கே வந்துச்சுங்க. சரிங்க. நைட் இது வந்து ரவுண்ட் அடிச்சு வந்து இங்கே வச்சுட்டு சரிங்க. இதெல்லாம் பாரு பில்லு இதெல்லாம் கை வச்சிருக்காங்க. சரிங்க. எனக்கு இந்த கண்ணாடி நீக்க முடியும்னு எனக்கு தெரியலைங்க. சும்மா டோர் லைட்டாக தானே இதாக இருக்குதுங்க. சும்மா திறந்துட்டு வெளியே நின்று எடுத்தேங்க. ஒன்றுமே அது பார்க்கவே இல்லை. அப்புறம் லைட்டை இப்படி எட்டி பார்த்தா என்னை டாக் அடிச்சிருச்சுங்க. இல்லைன்னா இங்கெல்லாம் சுற்றி இருக்குங்க. அது என்னை பார்த்துருச்சுங்க. பார்த்துட்டு அப்படியே பின்னால் 4 மணி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். வெளியே போகணும்னு கரெக்டாக தெரியாது. வந்ததே லேட்டாக தான் வந்துச்சுங்க. 3:30 தான் வந்தோம். நேரத்தில் வந்திருந்தோன்னா ஃபுல் ரவுண்டு தான். ஃபுல் ரவுண்டு தாங்க. சரிங்க. சரிங்க. வந்தாலும் கிச்சன் உடைக்கும். உடைச்ச நேரத்தில் வண்டி கிச்சனுங்க இதுக்குதுங்களா? அது சரிங்க. அதை உடைக்கும். இங்கெல்லாம் கை விடும். வண்டி இருக்கிற வண்டியை போய் ஒரு டச் பண்ணாமல் போகாது. டச் பண்ணாமல் போகுங்க. சின்னது. ஓ அன்னைக்கு ஒருக்கா உடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு தடவை கார் கண்ணாடி ஒரு தடவை யூடியூப்ல போட்டிருந்தாங்க. புது வண்டி நிறுத்திருக்காங்க. நான் அப்போ சொன்னேன் சார் வண்டி கொண்டு கீழே நிறுத்துங்க எங்களுக்கு சேஃப்டி இருக்குன்னு. நீங்க நிறுத்திட்டா அப்படின்னா கரெக்டாக பானட்ல இருக்கும். எங்க அங்க நின்னதுங்களா? இங்க இல்லை அனக்ஸ் பண்ணி அங்க நின்னதுங்க. கரெக்டாக பானட்ல ஒரு ஹோல்ஸ் போட்டுச்சு. சரிங்க. பானட்ல ஒரு குத்து. அப்போ அதுக்கப்புறம் கொண்டாந்து இங்கே நிறுத்துறாங்க. சரி சரி. யாரும் போகவும் இல்லை. நானும் இன்னொருத்தர் ஜோடி ஒருத்தர் இருக்காரு. இவர் காருக்குள்ள இன்னொருத்தர் இருந்தாரு. அவர் 2 பேர். இப்போ அந்தாங்காட்டி அங்கே போகிறோம். நம்மளை துரத்தி இந்த பக்கம் போச்சு. அப்போ ஒரு உள்ள அப்புறம் ரேஞ்சர் வண்டியெல்லாம் வந்து வெளியே துரத்து விட்டு. சரிங்க. தோல் வந்து நல்லா வியூவுங்க. நல்லா வியூ. பேக் சைடு ஒரு வாழ்க்கை மாதிரி. எலிஃபண்ட் இப்படி வந்துங்க. அப்புறம் அப்படியே ஏறி பின்னால் போயிருதுங்க. பின்னால் தான் நின்றுட்டு இருக்குதுங்க. உள்ள கை விட்டு இதெல்லாம் உடச்சி போட்டு சோப்பு தேடி அப்படி வரும். அப்படிங்க அப்படி வந்து இப்படி வந்து இங்கே தட்டுவோம் அப்படின்னா. அப்போ இதான் சோப்பு ஸ்மெல் இருந்துச்சு. அந்த கண்ணாடி ஓடிப்பான். சரிங்க. அந்த ரூமில் உடச்சிருச்சு ஜன்னல். சரிங்க. அங்கங்க முன்னாலேங்க. அங்கதான் முன்னால என்ட்ரி புடுப்பா அப்படியாட்டு இருக்குங்க. பேக் சைடு அவன் என்ன பண்ணிட்டான், பெங்களூருக்காரன் இன்னைக்கு யானை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரிங்க. அவன் பழம் போட்டான் என்ன பண்ணான்னு தெரியல. கரெக்டாக அவன் ஜன்னலை உடச்சு அன்னைக்கு. இந்த ரூம் இல்லைங்க இதெல்லாம் நம்ம இதான் பாருங்க இங்கே நிற்பான். சரிங்க. இல்லை யானை கால் திறந்தாங்க. ஆமாம். கிச்சன் பொருள் இங்கே தான் வைப்போம். இந்த பொருள் இங்கே வச்சானா அது வந்து சாப்பிட்டோம். அங்கே வச்சாங்க ஓட்டு போட்டுரும். அப்படி இதெல்லாம் உடச்சிட்டு சாப்பிட்றதுனால பொருள் கம்ப்ளீட் இங்கே தான் வைப்போம். இதான் பாருங்க கொம்பு உடச்சு போட்டுருக்கு. சல்ட்டாக பிரேக் பண்ணிடுதுங்க. தகரமே இந்த நிலைமையில் ஆகுதுன்னா நம்மலாம் சிக்கணும் மாறுங்க. இதெல்லாம் நல்ல பெரிய தந்துங்க ரெண்டுமே. இது சும்மா தான் வச்சுருப்போம். ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆகிற மாதிரி. ஓ உள்ளே வந்துருங்க. அவ்வளோ வந்துடும். இதெல்லாம் உடச்சது தண்ணி. ஓ அதனால ஜாமான் எல்லாம் இங்கே வைக்க மாட்டேங்க. வைக்க மாட்டோம். எது வச்சா அந்த வாசத்துக்கு யானை வராதுங்க. எல்லாம் இருந்தால் இதை பூசணிக்காய் அது இதெல்லாம் சாப்பிடும். அதெல்லாம் இங்கே நிற்கிறான் வந்தான் பூசணிக்காய் எடுத்தா வாயில போட்டு அப்படியே சாப்பிட்றான். ஒரு பூம்பர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான். உள்ளே வந்துடும் அப்படிங்களா? 2 கால் வச்சுட்டு. சரிங்க. நான் இங்கே வந்து இங்கே நின்று சாப்பிட்றேன். சரிங்க. அவர் 2 கால் இங்கே இருக்கு. சரிங்க. அவ்வளோ பெரிய பூசணிக்காய் முன்னாடியே சாப்பிட்டு. அது நீங்கள் உங்களால் அது நல்லா சாப்பிட்டுட்டு வளர்றதுனால உங்களை எதுவும் பண்ணாது. கொஞ்சம் இறங்கி போயிட திட்டினா கூட ஒரு சவுண்டு போட்டார் டாய் அப்படின்னா மெதுவாக போயிட்டா. நம்ம நடந்துக்கிறதுல தானே இருக்குதுங்க. நம்ம ஏதாவது லொல்லு பண்ணா வச்சு தாக்குங்க. அதுதான் குட்டியும் பெருசு ஒன்று வரும். தாய் இப்போ வளர்த்துல தாய் எங்கே போச்சுன்னு தெரியல. அது ஒன்றா இருக்காது இல்லைங்க. பிரிஞ்சிருச்சு. சரிங்க. அது எங்கே போச்சுன்னு தெரியல. பிரிஞ்சிருச்சு. இப்போ குட்டி ரெண்டுமே வந்து அப்பா பையனுங்களா? வேற வேறங்க. அந்த குட்டியும் ஒரு தாய் இருக்கும். சரிங்க. அது வந்து இந்த கிச்சனே உடைக்குது. தாய் உடைச்சு கொடுத்தோன்னா குட்டி வந்துட்டு இருக்காது. சரி சரிங்க. அந்த குட்டி வந்தாலும் இந்த தகரத்தை மட்டும் கழட்டும்.
இதை கட்டிட்டு அதை பாட்டு போயிடுவேன். குட்டிங்க அதுக்கு டஸ்க் இருக்கு, அதுல இருக்குங்க. இவனோட ரொம்ப இருக்கு. பாருங்க எத்தனை ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓட்ட போட்டது இல்ல இல்ல ஓட்ட இது போடல, புதுசா மாத்துறாது. எந்த அது பிரிச்சு மேய்ஞ்சதோட இதுதான். பிரிச்சு மேய்ஞ்சதுல இதுதான் ஓடிச்சு பேசி சாக்கி. ஒன்றும் தகரமெல்லாம் ஒன்றுக்காகாது போலங்க. காரையவே டேமேஜ் பண்ணியிருந்ததுங்க. அங்கே பந்திப்பூரில் ஒரு வீடியோ காமிச்சாங்க. யாரோ தெரியாதவங்க உள்ளே போய் வண்டி நின்றுச்சாட்டுருங்க, பிரேக் டவுன் ஆகி நிறுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் போனதையும் அது உட்காந்து விளையாடி ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் போய்க்க மாட்டேங்க ஏறி. நாங்கள் நேற்று சும்மா ஒரு கம்பி கட்டணும். இந்த வழியாகவும் போய்க்க மாட்டேங்க, அந்த வழியாக போய்க்க மாட்டேங்க. இதான் இது வந்து குப்பையில் கை எடுத்துருக்கு வெளியே. ஓகே ஓகே. எதில் வேணாலும் இறங்கிக்க மாட்டேங்க. இதில் இறங்கும், இதில் வரும், இதில் வந்து ரவுண்ட் அடிச்சு இதில் இந்த கேப்பில் போயிடும். சரி சரி. அந்த கேப்பில் போயிடும். பரவாயில்ல. உங்கள் ரூம் பின்னாடி வந்து எல்லாம் கை விட்டு பார்க்கும். நீங்கள் தங்கிருக்கீங்களா? ஆமாம்மாங்க. ரூம் குள்ளாரையே வருங்களா? ஆமாம். அது ஜன்னல் வழியாக கை விட்டுருங்களா? ஜன்னல் வழி. சரி சரி. தேங்க்ஸுங்க. இந்த மேராண்யம் கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 5 ரூம் இருக்குங்க. அனெக்ஸ் 1, அனெக்ஸ் 2 அது வந்து அந்த சைடு கீழேங்க. மேலே வந்து தோல்னு சொல்லிட்டு அதில் வந்து 3 பேர் தங்கலாம்னு நினைக்கிறேன். ஏசியோடு இருக்குது. 7,700 சம்திங் சொன்னாங்க. இது வந்து சாம்பார் சீத்தல்ன்ட்டு நம்ம ஸ்டே பண்ணது சீத்தல். இது 5,200 அரௌண்ட் வருது. அனெக்ஸ் 1, அனெக்ஸ் 2க்கு வந்து 2,300 அரௌண்டு. பட் தோல் வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேங்க சைட்டிங்கு இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மேலே ஈஸியாக வெளியே வந்து நம்மளால் அனிமல்ஸ் வந்து சைட் பண்ண முடியும். நம்ம இங்கே தாங்க எலிஃபெண்ட் பார்த்தோம். 2 டஸ்கருங்க, பெரிய டஸ்கரு. இங்கே வந்து ஸ்பாட்டட் டீஸுங்க, பெரிய சைஸு எல்லாம் பார்த்தோம். ஓகேங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு. மானு, மயில், யானை ரூம்குள்ளார இருந்தே பார்க்குறக்கு ஏற்ற ஒரே இடம் மேராண்யம் கெஸ்ட் ஹவுஸ் முதுமலை. எலிஃபெண்ட் இந்த வழியெல்லாம் போகுங்களாமாங்க. கிச்சன் அந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. உள்ளே பூந்துருமாமாங்க. இங்கே தான் அவங்க கிச்சனு, இங்கே இருக்கிறவங்க தங்குற இடம். வந்து கெஸ்ட் ஹவுஸ் மொத்தம் 5 ரூம் இருக்குங்க. 8 மணி, நல்லா வெயில் அடியுதுங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, தோசை, இட்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுங்க. இங்கே சேர் போட்டிருக்காங்க. நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாங்க அனிமல்ஸ் வரைய. இது ஒரு ரூமுங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. பட்டு வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம் பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாத்ரூமு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங்கு. இங்கே ஒரு ரூம். இப்படி பேக் ஷீட். அண்ணா இங்கே என்னென்ன வருங்க? இதை வரணும் ரோடு, மெயின் ரோடு. மெயின் ரோட்லிங்க கரெக்டி 5:30 மணிக்கு இங்கே காட்டெருமை. சரிங்கண்ணா. காட்டெருமை வருதுங்க, பாம்பு இருக்குது, யானை தான் ஜாஸ்தி. இங்கே பிரச்சனையுமே பண்ணுறது யானை தான். யானைங்க எப்பவுமே ரெகுலராக விஷயம். ரெகுலர் யானை தான். சரிங்க. கரடி 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 வருங்களா ரூம் பக்கம்? கரடி ரூம் பக்கம் வரும். ரூம் என்ட்ரன்ஸில் வந்து போகுது சார். இன்னைக்கு 10 மணிக்கு இதில் இறங்கி வர்றான். இதில் இறங்கி வந்து இப்படி போகிறான். ஒரு குரூப் முன்னாடி இன்னைக்கு உட்காந்து நைட் உட்காந்து. ஆமாங்க ஆமாங்க. அங்கே உட்காந்து ஷீட் ஆடுறாங்க. சரிங்க. அவங்க முன்னாடி ஏறி வந்து செட்டு கூட போயிடுச்சு. கரடிங்க. கரடி நேற்று பார்த்து யானை எதுங்க? இது இதில் எல்லாம் வேற. இது வந்து இங்கே தான் இந்த கேப்பில் போட்டு வருது. சரி. இது பாம்பு வந்து மேலே துணி காய போட்டிருக்காங்க. கைவடியில் கிடக்குதுங்க. கட்டி வரீங்க. என்ன பைப்ல எல்லாம் ஏறுதுங்க. மேலே வரைக்கும் ஏறுது.
ஐயோ அந்த இத்தனைக்கு அது வந்து வலுவல் நிற்கிற பைப்பு. இது வந்து ரொம்ப டேஞ்சர் முரட்டையான இதுதான் இந்த இடத்துக்கு வரும். நேத்து வரல, இது ரொம்ப மோசமானது. மோசமானதுங்க. திடீர்னு சவுண்டு போட்ட நேரம் ரூம் பக்கம் வருவான், கீழே போயிடுச்சு. ஓகே ஓகேங்க. ஆனால் இந்த ரூம்லேருந்தே பார்க்கலங்க. இந்த ரூம் கை விட்டு எடுத்துட மாட்டேங்க நம்மளை. ஆமாம், எட்டி பிடிச்சிட மாட்டேங்க ஜன்னல் வழியா. பிடிக்காத அவ்வளோ சீக்கிரம். நம்ம நேரம் தாங்கிறீங்க. ஆமாம், இந்த பாருங்க உள்ளேருந்து வரேன். சரி சரிங்க. ஹோல்சேல் போச்சு. வண்டியில் வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கக்கூடாதுங்க. இங்கே வந்தால் ஸ்நாக்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. அது ஒன்று, பழம் ஒன்று. பழம் தான் மெயின். இந்த 2 ஐட்டம் வைக்கக்கூடாது. பழங்க, பழம், வாழைப்பழங்க. வாழைப்பழம் வாழைப்பழம் கப்பாடுக்குள்ள போட்டு வைக்கணும். என்ன பழம் கப்பாடுக்குள்ள வைக்கணும். அந்த ஸ்மெல்லுக்கு அப்படியே இதெல்லாம் கை விட்டுருக்கு பாருங்க, இதெல்லாம் கை விட்டுருக்கான். ஸ்மெல்லுக்கு ரூம் கலர் அப்புறம் வந்து தேட முடியலங்க. பழம் அன்னைக்கு வந்து பைப் போடி இருக்கு ஒரு 5 நிமிஷம். அன்னைக்கு ரேஞ்சருங்க எல்லாம் நிக்கிறாங்க. சரிங்க. கரெக்டா பைப்ல போய் இப்படி பிடிக்கிறது நாங்க சத்தம் போட்டோம். நிலன் பைப் ஓடிச்சிருக்கு. சரி சரிங்க. எனக்கு தெரியலைங்க, நான் யானை மட்டும்தான் நினைச்சேன். கரடி நீங்க சொல்ற டைகர்லாம் வந்திருக்குங்க. வந்திருக்கு. லாஸ்ட் டைம் லெப்போட எனக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் ஆகி போச்சு. வீடியோ எடுத்து நைட்டு 12 மணிக்கு நேற்று நைட்டு இங்க சத்தம் போடுது. என் கீழே லெப்படுங்களா? லெப்படு தெரியாத சவுண்டு. ஓகேங்க, நம்ம கிளம்புறேங்க. இங்கே வந்து கரடி, டைகரு, ஒயில்ட் எலிஃபண்ட்டு, பைசனு, அதாவது ஒயில்ட் கார் எல்லாமே பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்க.